இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம். எல்லாருக்கும் பிடிச்ச சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹெச்பி. இது உங்கள் ஸ்ரீ கதை நேரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல கடவுள் வழிபாட்டில் எந்தெந்த திரையில் விளக்கேற்றினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக காண்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது போல வீடியோ போட எங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீட்டிலும் கோவிலும் விளக்கேற்றி வழிபடுவது சாதாரணமாக இறைவனை வழிபடுவதை விட பல மடங்கு அதிக பலன் தரும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி வடிவமானவன் என்பதை உணர்த்திடும் வகையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான வழிபாடாக கருதப்படுகிறது. வீட்டில் தீபம் ஏற்றுவது மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. தீபம் ஏற்றப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கை. விளக்கேற்றுவது மட்டுமல்ல, எந்த திரியை பயன்படுத்தி விளக்கேற்றுகிறோம் என்பதில் கூட ஆன்மீக பலன்களும் முக்கியத்துவமும் அடங்கியுள்ளது. திரியின் தன்மை, நிறம், அதோடு பயன்படுத்தப்படும் எண்ணெய், தீபம் ஏற்றும் திசை, நேரம் ஆகியவற்றிற்கு ஏற்க அதன் பலன்கள் மாறுபடும் என சொல்லப்படுகிறது. எந்த திரியில் விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். விளக்கேற்றும் திரியும் அதன் பலன்களும். பஞ்சு திரி. தூய்மையான இலவம் பஞ்சால் செய்யப்பட்ட திரி விளக்கேற்றுவதற்கான மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் திரியாகும். இந்த திரியால் தீபம் ஏற்றினால் இல்லத்தில் மங்களம் நிலைக்கும், மன அமைதி அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை வளரும், தெய்வ அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தினசரி பூஜைக்கு மிகவும் ஏற்ற திரியாக இதை கருதுகின்றனர். தாமரை தண்டு திரி. தாமரை மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால் தாமரை தண்டு திரியில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக நம்பப்படுகிறது. இந்த திரியை பயன்படுத்தி விளக்கேற்றினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும், குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் இந்த திரியில் தீபம் ஏற்றுவது சிறப்பாக கருதப்படுகிறது. வெள்ளை எருக்கன் திரி. வெள்ளை எருக்க செடியிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த திரி மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதில் விளக்கேற்றினால் விநாயக பெருமானின் அருள் கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் செல்வம் நிலைக்கும், கெட்ட கனவுகள் குறையும் என்று கூறப்படுகிறது. சிவப்பு நிற திரி. சிவப்பு என்பது சக்தியின் நிறம். இந்த திரியில் தீபம் ஏற்றினால் திருமண தடைகள் விலகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப சண்டைகள் குறையும். மஞ்சள் நிற திரி. மஞ்சள் மங்களத்தின் அடையாளம். இந்த திரையில் விளக்கேற்றினால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், இல்லற வாழ்க்கை செழிக்கும், தம்பதிகளுக்குள் அன்பு வளரும், குரு பகவானின் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை சன்னதியில் மஞ்சள் திரியுடன் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. வெள்ளை நூல் திரி. வெள்ளை நிறம் தூய்மையாகவும் அமைதியையும் குறிக்கிறது. இந்த திரியில் விளக்கேற்றினால் வீட்டில் சுபிட்சம் நிலைக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைக்கும். வாழைத்தண்டு திரி. வாழை வளர்ச்சியின் அடையாளம். வாழைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றினால் இல்லத்தில் அமைதி நிலைக்கும், முன்னோர் அருள் கிடைக்கும், குழந்தை பேறு கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பச்சை நிற திரி. பச்சை புதனின் நிறமாக கருதப்படுகிறது. இந்த திரியில் தீபம் ஏற்றினால் கடன் தொல்லைகள் குறையும், வியாபாரம் வளரும், செல்வம் வளம் பெருகும், சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது. வாரத்தின் 7 நாட்களிலும் ஏற்ற வேண்டிய திரிகள். ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு திரி, திங்கட்கிழமை வெள்ளை திரி, செவ்வாய்க்கிழமை சிவப்பு திரி, புதன்கிழமை பச்சை திரி, வியாழக்கிழமை மஞ்சள் திரி, வெள்ளிக்கிழமை பஞ்சு திரி அல்லது வெள்ளை நூல் திரி, சனிக்கிழமை சாதாரண பஞ்சு திரியிலேயே தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு நன்றி சொல்றது உங்கள் ஹெச்பி.